நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கு ஒரு வித்யாபுத்திர பிஆர் ராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 459வது வீடியோ. இந்த வீடியோ டைட்டில் கொடுக்கும்போது நேயர் விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த வீடு என்ன வித்தியாசமாக மாமா சொல்கிறாரு நினைக்க வேண்டாம். நிறைய பேர் இந்த புத்தகத்தெல்லாம் வச்ச சம் பீப்புள் ஆர் மேக்கிங் நோட், சம் பீப்புள் ஆர் தே டோன்ட் நோ ஹவு டு ப்ரொசீட் ஆன் தட். இதை ஜஸ்ட் இது ஒரு இன்ட்ரோடக்டரி தர சொல்கிறேன். இந்த சூரணி துர்கா கவசம் புக்கு நிறைய பேர் போயிருக்கு. கொஞ்சம் 1 or 2 days வெயிட் பண்ணி சொல்லுங்க எனக்கு. இப்போ கூட பெங்களூரில் மீனாட்சி சுந்தரம் மாமா காத்தால் புக்கு வரலன்படி இன்றைக்கி 2வது கொரியர் அனுப்பிச்சிட்டேன். இப்போ சாயந்தரம் சொல்லிருக்கார் வந்துட்டு புக்கு வந்துட்டுன்றார். இப்போ இன்றைக்கி போனால் கொரியர் வேஸ்ட் எனக்கு. அதனால் தயவுசெய்து பொறுமையாக இருங்க. கொரியரில் 1 or 2 days முன்னே பின்னா ஆகும். நான் எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டேன். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் அனுப்பிச்சிருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் பொறுமை இருந்துச்சு. வெளியூருக்கெல்லாம் நான் ஃப்ரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர்லாம் அனுப்புகிறேன். அது சில பேர் உடனடியாக அடுத்த நாள் போகிறது, சில பேர் 2 நாள் கழிச்சு போகிறது. இதில் முக்கியமாக நான் சொன்னது மந்திரம். இதில் சூரணி துர்கா கவசம் சொன்னேன். இதில் என்னென்ன இருக்குது? ஆஃப்டர் இன்ட்ரடக்ஷன் சூரணி மாலா மந்திரம்னு ஒன்று இருக்குது. அடுத்ததாக சூரணி விஸ்வரூபஸ்வதி, இதுதான் ரொம்ப முக்கியமான இது. அதுதான் ரொம்ப எஃபெக்டிவ். அது அடுத்து சூரணி கவசம் இருக்குது. அடுத்ததாக சூரணி சுமிக்கி கரண சோஸ்திரம் ஒன்று இருக்குது. அடுத்ததாக இதில் உங்களுக்கு சூரணி பற்றி சொன்னதில் சூரணி விஸ்வரூபஸ்வதி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் நான் படிக்க சொன்னேன். நான் என்னம்மா படிக்கிறேன், மிச்ச டைம் தான் படிங்களேன், யார் வேணா. நான் சொன்னது எங்கள் குருமாதா போட்ட புத்தகத்தை டிப்பி காப்பி ஐ மேட் சம் கரெக்ஷன்ஸ் என்றால் அவ்வளோதான். அட்டையை மாற்றிருக்கேன் நான், வேறு எதுவும் பெருசாக பண்ணல. ஐ ஆடட் சம் மோர் பிகாஸ் இந்த நாமானின்றது எங்கேயுமே இல்லை, அதனால் இதை போட்டேன். மூலமந்திர பாலாஸ்துதின்னு மகாகவி காளிதாசனால் ஏற்றப்பட்டது, வெரி பவர்ஃபுல். அது போட்டிருக்குது. சூரனிக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அடுத்ததாக துர்கா சப்தஸ்லோகி தேவி மகாத்மியத்தினுடைய முழு சாரம் அது. இதில் அப்புறம் துர்கா சுத்தம், இதெல்லாம் இதில் இருக்குது. இப்போ உங்களுக்காக நான் சூரணி விஸ்வரூபஸ்வதி படி ரொம்ப எளிமையானது. அது பேர் நான் படித்து காமிக்கணும் அவசியம் இல்லை. சூரணி விஸ்வரூபஸ்வதி எப்படின்னா பாருங்கள், எப்படி ஆரம்பிச்சு முன்னாடி அந்த இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் முடிஞ்சு அமிர்தே அமிர்தோத்பூதே அமிர்ததாப்லா விதாக்கலே வரதே சூரணி துர்கே மகாபைரவி பாகிமாம் ஆனந்தபூர்ணலிகே ஆகமாகமதீஸ்வரி வரதே சூரணி துர்கே மகாபைரவி பாகிமாம் இட்சு கார்முக புஷ்பாஸ்திரே இட்ச முத்திரபலத்பிரதே வரதே சூரணி துர்கே மகாபைரவி பாகிமாம். இந்த வரதே சூரணி துர்கே திருப்பி ரிப்பீட் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ரொம்ப எளிமையானது. அது இதை கம்மிங் டு இந்த நாமானி படிச்சுட்டா அன்னி பாவங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே நசிஞ்சு போயிட்டு. வெரி பவர்ஃபுல் மந்திரம். அகசியரால் எழுதப்பட்டது. அவர் 64 கோடி யோகினி கணங்களை 64 பேரை சுருக்கி கொடுத்துருக்கார். கொஞ்சம் சில புக்ஸில் திருவாவூர் ராஜன படத்தில் முன்னே பெண்ணை இருக்குது, அவ்வளோதான். அதே 64 தான். ஸோ இது எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டால் அது படித்து காமிக்கிறேன். ஓம் ஸ்ரீதேவி நாம் அகஸ்திரிஷிகி மகாவிராட்சந்தக சிந்தாமணி வித்வேஸ்வரி தேவதா ஐம் பீஜம் க்ளீம் சத்திகி ஷௌன் கீலகம் மகாமாயா பிரசாசித்தீர்த்தே ஜபே விநியோகக தியானம் அஷ்டபுஜாங்கி மகிஷஸ்யமர்தினி சச்சங்க சக்கராம் சரசூலதாரிணி தாம் விவியோகி சகதாத்வேசி துர்காம் சதா சரணம் பிரபத்யே. ஓம் दिव्ययोगी मगायोगी सिद्धयोगी गणेश्वरी प्रेतासीडाखनी काली कालरातिसातिरी जंगारवी स्वर्त्य वेदाड़ी पिशाची भूतरामरी ऊर्तकेशी विरूपाक्षी शुक्लांगी नरभोजनी राक्षसी वरत्ताक्षी विश्वभयंकरी चामुंडी वीर कौमारी मारागी मुंडधारिणी ब्राह्मरुद्र वेदाड़ी भीष्मरी त्रिपुरांतके भैरवेदम श्रीक्रोधी दुर्भगे प्रेतवाकिनी खड्वांगी तिरुकलंबोष्टी मालिनी मंत्रयोगिनी कौशिकीमर्दिनी यक्षी रोमजंगा प्रकारिणी कालाक्रिकामणि चक्री कंगाली भुवनेश्वरी पट्गारी वीरभद्रेशी धूम्राक्षी कलहप्रिया
கண்டகி நாடகி மாரி யமதூதி கராளினி சகசிராட்சி காமலோலா காகதம்ஸ்ரா அதோமுகி துர்ஜினி விரேகோரி கபாலி விஷலங்கினி சதுஷட் சமாக்கியாத யோகின்யோ வரசித்த நித்தியஸ்மரண மாத்திரேன சர்வ பாப்போட்சயோ பவேத். இதுதான் நாமானி. ஸோ இதை மனப்பாடம் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 4-5 நிமிஷம் தான் ஆகுது. அதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம பாலா மந்திரம் யார் யார் சொல்கிறாளோ அவளுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கிறது. அதில் ஐ கிளீ சௌ இருக்கு இல்லையா, அந்த பீஜாட்சரங்களை வச்சு இதை காயினேஜ் பண்ண வேர்ட்ஸ் இது. இந்த சோத்திரங்கள் எப்படி என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். மகாகவி காளிதாசன் எழுந்தது. ஓம் ஐகி ஆனந்தவல்லி அமிர்ததரகலே ஆதிசக்தி பாராயி மாயா ஸ்வரூபி ஸ்படிகமணியமயி மாமதங்கிஷடங்கி ஞானி ஞானஸ்வரூபி நலின பரிமளி நாத ஓங்காரூபி யோகி யோகாசனஸ்த புவனவசகரி சௌந்தரி ஐம் நமஸ்தே பாலாமந்தகடாட்சி மம ஹிருதேசகி மத்த பாவ பிரச்சண்டி வியாலி யஜ்ஞபவீதி விகடகடி தடி வீரசக்தி பிராசேதி बाले बालेन्तु मूले मद गज भुज हस्ताक्षेत्री स्वतंत्री कालिदंकालरूपी खगगणुरी कारणिकली नमस्ते मूलाधारे मगिम्नी कूदवनैनी मूलमंत्री त्रिनेत्री हारा केयुरबल्ली अगजग्री अंबिकाय शिवाय वेदे वेदांतरूपी विदधगणडी वीरतंत्री भवानी शौरी संसारियोनि सरुणे देति श्रीं सौ नमस्ते ऐं क्लेशों सर्वमंत्रे ममरसपकरी अंगना शेटिदाय श्रीं ह्रीं क्लीं बीजमुखे जनकरणे योधरूपे शिवाग्ये ह्रां ह्रीं ह्रूं खेमवर्णे किमकरणपादमानान्तचूडे शां श्रीं शूं शोमवासे सकलजगरे शक्तिबाले नमस्ते शक्तिबाले नमस्ते शक्तिबाले नमस्ते. ஒரு தடவை தான் சொல்லணும். அதை நான் 3 தடவை சொல்லி முடிக்கிறேன். இது மூல மந்திராத்துக்கு பாலாஸ்துதி வெரி வெரி எஃபெக்டிவ் மந்திரம். பாலாவுக்கு பூஜை பண்ணும்போது சொல்லுங்க அதை. ஸோ துர்கா சப்த ஸ்லோகி இருக்குது, எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கு. நான் தேவி மகாத்மியம் 700 ஸ்லோகம் சொல்ல முடியாதவா இந்த 7 ஸ்லோகத்தை சொன்னால் தேவி மகாத்மியத்தை புண்ணிய மந்திரம் சொல்லியிருக்கு. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னுடைய ஃபோட்டோ இருக்குது, காத் அட்ரஸ் இருக்குது, என் ஃபோன் நம்பர் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதில் வேணுன்றவா கான்டாக்ட் பண்ணலாம். இந்த புக்கில் பின்னாடி இருக்குது. இது ஒன்றாச்சா. அடுத்தது நான் மேற்கட்டு ஒரு விஷயம் சொன்னேன்னா ட்ரை பண்ணவே மாட்டோம். ஸ்பூனில் எடுத்து ஃபீட் பண்ணணும்னு பார்க்குறா. அதாவது அஸ்வினி தேவதா இந்த ஷீட்டை முன்னாடி காமிச்சிருக்கேன். தயவுசெய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் எழுதிக்குங்க. இப்போ நான் படிக்கிறேன் பாருங்க. ஓம் அஸ்வினி தேவாய நமக, ஓம் சூரியபுத்திராய நமக, ஓம் துஜ சகோதராய நமக, ஓம் திரிலோக சஞ்சாரிணே நமக, ஓம் ஆயுர்வேத வைத்தியாய நமக, ஓம் நித்திய யவனாய நமக, ஓம் பக்த பூஜிதாய நமக, ஓம் சர்வரோகஹராய நமக, ஓம் உபமன்யவரப்பிரதாய நமக, ஓம் சுகன்யா பூஜிதாய நமக, ஓம் சுந்தர ரூபாய நமக, ஓம் பக்தவரப்பிரதாய நமக. இது முன்னாடி நான் நிறைய பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அகைன் ஐ ஹவ் டு பிரிண்ட் இட். நெக்ஸ்ட் டைம் வேறு புக்கு ஆர்டர் பண்ணும்போது அவளுக்கு நான் கொடுத்து அனுப்புகிறேன் அதை. ஸோ தயவுசெய்து வந்து திருப்பி நீங்களே கொடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. இது மாதிரிலாம் சொன்னேன், நான் தான் செய்கிறேன். சரி, எனக்கு இருக்க டைம் லிமிட்டேஷனில் நான் பண்ணுறேன் அதெல்லாம். அதே மாதிரி கொஞ்சம் கரிமித்தனம் இல்லாமல் பண்ணுங்க. கேசவன் வருத்தப்பட்டிருந்தேன். எங்கெங்கேருந்து இதெல்லாம் போட்டு 1008 கொஸ்டினை கேட்டு 1 மணி நேரம் அவர் டைமை வேஸ்ட் பண்ணி, அவருக்கு 80 வயசு ஆச்சு. அவள் அண்ணாவுக்கு 90-95 வயசாக இருக்குது. 2 அண்ணா இருக்கா. ஸோ அவங்களாம் பண்ணிருக்கும் போது எனக்கு எதுவும் வேண்டான்னா ஒரு மாமி அப்ராட்லேருந்து பேசி 1 மணி நேரம் பேசிட்டு 100 ரூபா அனுப்பிச்சி வச்சாலும். ரொம்ப வைத்தறிச்சலாம் சமாச்சாரம். இப்போ ராமன் நடராஜெல்லாம் போனால் 7 தலைமுறைக்கு சொல்லுவார். பட் மெனக்கண்டு சொல்லுவார் கிளியராகவே, 3500 rupees மை சார்ஜ் ஒன்று எடுத்து வச்சுட்டு கொண்டு வர. அந்த மாதிரி ஆள் தான் இவாளுக்கு லாய்க்கு நான் சொல்லுவேன். சில பேர் வந்து அவள் கெட்டியாத்தனமாக பிஹேவ் பண்ணுறான்னு வச்சுட்டு இந்த மாதிரி அசட்டுத்தனமாக காரியம் பண்ணுறா. அது வைத்தியன், ஜோசியர் இவாளுக்கெல்லாம் கடன்படவே கூடாது. அதெல்லாம் பிடிக்குங்க. அவளுக்கு நம்ம வந்து மனமும் தரணும்.
எல்லா ப்ராப்ளமெல்லாம் கேட்டு சால்வ் பண்ண தெரியும் சொல்லிட்டு தட்சணையை உனக்கு தான் இருக்க தரலாம் இல்லையா, வெறும் 100 கொடுத்து அனுப்பிச்சா தப்பு. குடிசையில் இருக்கும் கூட தரமாட்டான், 500 தந்துட்டு போவான். ஏன் இந்த மாதிரி மனுஷா பிஹேவ் பண்ணுறா புரியல எனக்கு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் முதல்ல ஜிபேயில் பணம் அனுப்ப சொல்லுங்க, அப்புறமா சொல்லுங்கன்னு. இல்லை சார் வேண்டான்னாரு. இந்த காலத்து மனுஷா இப்போ ஏற்பட்ட மனுஷாளுக்கு இப்படியா செய்யணும்னு நான் சொன்னேன். நம்மளே மனமும் வந்து செய்யறது ஏழையோ பாழையோ ஒன்றுமே வேண்டாம், அவளுக்கு செய்யலாம். நான் கூட சாப்பாடு போடுவேன், புடவை வாங்கி தருவேன், அது வேறு. ஆனால் நல்ல இருக்கப்பட்ட மனுஷன் நம்மளை ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒருத்தர் அமெரிக்காவில் நம்ப மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த பர்சன். எனக்கு சூழ்நிலை துர்காவுக்கு வருது வேணுமாம்மா, உங்களுக்கு நான் 100 அனுப்பிட்டோமான்னு அமெரிக்காலேயும் கேட்குறாரு என்கிட்ட. நான் பதிலே நான் சொல்ல, 100 பணம் ஒரு பொண்ணாக்கு வேணாம், நானே ஃப்ரீயாக கொடுத்துட்டு போகிறேன் புக்குன்னு மனசில் நினச்சிருந்தாது. நான் சொல்லலை அவர்கிட்ட. ஏன் இந்த மாதிரி கனிமைத்தனம் கூடாது. அதாவது ஒருத்தருக்கு தரோன்னு சொல்லுது, தட்சிணையாக தருது நல்லா கொடுத்துருப்பாங்க. அதனால தான் சாஸ்திரிகளும் விழுந்து பிடுங்குறா இவாளை. அதாவது நிறைய பார்க்குறாங்க, சுவாமி காரியத்துக்கு பணம் தராதவா, இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு பணம் தராதவா, இழுத்து பிடிச்சிக்கிறவாளுக்கு தான் ஹாஸ்பிட்டல் தவிர லட்சத்தில் போகும். நல்லா சொல்லுங்க, நான் நிறைய கண்கூட பார்த்தாச்சு நிறைய. அதை தயவுசெய்து கனிமைத்தனம் காமிக்காதுங்க. இல்லைன்றது வேற. வச்சு பூட்டி கட்டி வச்சுட்டு நம்ம வந்து கெட்டியாத்தனமாக பிஹேவ் பண்ணுறோம். சில பேர் பார்க்கலாம், நான் வாத்துக்கு போயிருக்கேன், இங்கே போய் நான் நவராத்திரியில் வாத்துக்கு போனால் புடவை திருவாலாம் பண்ணிட்டு இவன் ஒன்றுமே தரமாட்டான் யாருக்கும். வாட் இஸ் யூஸ்? நம்ம செய்யணும், கொடுக்கணும்னு பார்க்கணும். பட் அது லட்சுமி கடாட்சம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆற்றுல லட்சுமியை நிறைஞ்சிருக்கணும்னா நம்ம தந்து பழகணும். தராமல் பீரோ காட்ரேஜ் பூட்டி வச்சுட்டா என்ன பிரயோஜனம்? நம்ம போன பிறகு யார் எடுத்து போகிறாது, யாரும் எடுத்து போட போகிறா? இருக்கும்போது தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. தான பாஸ்கரம் மணிதீபம் புக்கு கூட சொன்னேன். இந்த காரியத்துக்கு இந்த தானங்கள் பண்ணால் அவ்வளோ வசதியும் சொல்லிருக்கு, அது பண்ணுங்களேன். ஆனால் அது செய்ய மாட்டேன்றா. டாக்டர் ஃபீஸு ஹாஸ்பிட்டல், ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் உள்ள நுழைஞ்சு வெளில வரத்துக்கு 30,000 40,000 50,000 போட்டுருவான். எலிஜிபிள் 1000 ரூபா குறைஞ்சி அவர் இந்த கன்சல்டேஷன் கிடையாது. 1000 2000 வாங்குறா ஒவ்வொருத்தரும். காலங்கள் இப்படி ஆகிடுது. ஏன் இவாட்ட பிசுக்கிற நீங்கள்? கேசவன்ட்ட மாதிரி 1 மணி நேரம் பேசிடுவா, 100 ரூபா அனுப்புவா. எவ்வளோ அல்ப புத்தியாக இருக்குது. நான் திட்டினேன். ஒன்றுமே இல்லாதவன் அவருக்கு தெரியும், இருக்கா இல்லையான்னு அவருக்கு தெரியும். கிளியனாக நான் அவ்வளோ பேருக்கு தீர்க்கதரிசியவன். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மானி என்கிட்ட ஃபீல் பண்ணார். நான் சொன்னேன், இங்கே பண்ணுறது தப்பு. இந்த இப்பேற்பட்ட ஆட்களுக்கு, அதாவது சுவாமி காரியன்றது நான் பண்ணுறது வேறு. நானே இதே சொல்கிறேனே, சில பேர் நான் கேட்காமையே செய்கிறா பாவம். நான் கேட்குறதே கிடையாது. இதில் சாந்தமில் ஒரு ஆடிட்டர் இருக்கார், பேர் சொல்லுவார். நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் 5000 10,000 அனுப்புவார். அது 10,000 தான், அது குறைஞ்சி விடவே கிடையாது. அவர் யாரும் கொடுக்கலன்னா அடிக்க போகிறதில்ல, ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் மனசு இருக்கணும் செய்யணும்னு. அவள் குடும்ப பாரம்பரியம்லாம் பார்த்தா பல தர்மகாரியம் பண்ணவா, பல கோவில்களை கட்டியிருக்கா. அவளுக்கு தான் வரும். இப்போ திடீர் பணக்காரா வரவா இருந்தால் சில பேர் செய்கிறா பாவம். புதுசாக சின்ன பசங்கள்லாம் வர. ஒரு பையன் ஆறுமுகன்ற பையன் நாராயணமன்ற ஊர்லேருந்து மெட்ராஸில் வேலை பார்க்குறான் ஒரு ஆஃபீஸில். சின்ன போஸ்ட் தான். ஆனால் அவன் வந்து மந்திரங்கிறதுக்கு வரும்போது என்ன பணிவான் வந்து ஒரு பாய் கொண்டுறான், அதுவாக வந்து சேரை கோர மாட்டேன்னுவான். வந்து தனி தட்டு நிறைய அவ்வளோ பழங்கள். ஏன்டா இவ்வளோ வாங்கிற, துட்டு வேஸ்ட் பண்ணாதுடான்னா. இல்லை சாமி மூட்டை வரணுன்னா கொண்டு வரணும்னு சொல்லி மாதுளம் பழம், ஆப்பிள் பழம், திருப்பி அந்த வாழைப்பழத்தில் இது என்ன ஏலச்சி வாழைப்பழம், ஒரு 500 ரூபா பணம் இதை வச்சுட்டு போகிறான். நான் அவனை வேணவே வேணான்னு கேட்கல. இது எப்படி இருக்குது? 1 மணி நேரம் பேசிட்டு எல்லா ரெமெடியும் தெரிஞ்சுட்டு ஒரு 100 ரூபா அனுப்புறது எப்படி இருக்குது? ஒன்று தெரிஞ்சுங்க, அதாவது இந்த டிவைன்லி லெவலில் இருக்க வந்து நம்ம செய்யும்போது அது அப்படியே அதை வச்சு சம்பாதிக்க போகிறதில்ல வாழலாம். இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஐ எம் கெட்டிங் சஃபிஷியன்ட் பென்ஷன். பிரச்சனையே இல்லை. ஃபேமிலி பென்ஷன் வருது, எனக்கு உண்டான அமௌண்ட்டு வருது, ரெண்ட் இருக்குது, பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனால் அது சில பேர் அவருக்கெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து வேலைக்கு போகிறது கிடையாது. 2 பெரியவாளை காப்பாற்றணும், 90-95 வயசு பெரியவாளை காப்பாற்றணும். நம்ம எதாவது கொடுத்தமிச்சா நல்லதாக இருக்கும் அவளுக்கு. இது தவிர கோசாலிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு அவர்.
கோ சம்ரட்சணத்துக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இருக்கிற காலத்தில் ஹெல்ப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நம்ம நம்ம இது பண்ணக்கூடிய சர்வீஸ்க்கு ஒரு ஆட்டோக்காரன் வந்து இருப்பானா, 200 300 ஆமா அடி அடி அடித்து வாங்கிட்டு போகணும் அவங்களுக்கு அவனுக்கு கொடுக்குறாவ. ஒரு சாதுவான மனுஷன்கிட்ட போய் ஏமாத்துறான். செய்யக்கூடாது, பாவம். அது பாவத்தில் சேர்ந்துடும். அது ஆல்ரெடி கர்மா நிறைய அனுபவிக்கிற ஒருத்தரும் இதையும் சேர்த்துக்காதவங்க இந்த கர்மாவில். சஞ்சித கர்மா, பிராராத்த கர்மா இருக்கு. சஞ்சித கர்மானா சஞ்சியில் பையில் போட்டு கொண்டு வருது போன ஜென்மத்திலேருந்து. அது தூக்கினே வரணும் இந்த பையை. இந்த பிராராத்த கர்மா தான் அது. பிராப்தம் இருக்கணும். ஒரு தெய்வ காரியத்தில் இருந்தாலும் பிராப்தம். நான் சொல்கிறேன், இவ்வளவோ சொல்கிறேன், செய்ய மாட்டேன். இப்போட சொன்னேன், யார் செய்யப்படான்னு தெரியாது எனக்கு. மே மாதம் 4ஆம் தேதி அரியத்தூரில் இந்த மாதங்கி கல்யாணம் பண்ண போகிறேன். மரகத வள்ளிக்கு. அதுக்கு 30ஆவது வருஷம் நடக்கிறது. சரி யாராவது கல்யாணம் ஆகலையே அன்றைக்கி வந்து சங்கல்பம் பண்ணி கட்டாயம் நடக்கும். இந்த கல்யாண சுந்தரம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி ஆராதனை பண்ணி சிவாச்சாரிகள்லாம் சம்பாவனை பண்ணுங்க. மனசு குளிரணும். அந்த மாதிரிலாம் பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும். புரிஞ்சுங்க. ஒரு பிராமணாளுக்கு அவளுக்கு தானம் வாங்குறதுக்கு அதிகாரம் சொல்லி மனுசாஸ்திரம் சொல்கிறது. அவளுக்கு நிறைய வச்சு கொடுக்கணும். அப்போ சந்தோஷப்படுவா. அவள் வாழ்த்துறா பாருங்க, அது 1000 மடங்கு பலனை தரும். அது சரியான சத்பாத்திரத்தை கொடுக்கணும். எல்லாருக்கும் சொல்ல நான். ஸோ இந்த கல்யாணத்தில் நான் வந்து ஐ எம் நாட் சார்ஜிங் எனிதிங். ஹூ எவர் வாண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் யூ கேன் கம். ஐ வில் ப்ரொவைட் காஃபி, டிஃபன், மார்னிங். மத்தியானம் லஞ்சு ப்ரொவைட் பண்ணுற வடை பாயசோட. பக்கத்தில் 50 அடியில் கோவில் இருக்குது. அங்கே சங்கல்பம் பண்ணுங்க. சிவாச்சாரிக்கெல்லாம் செய்யுங்க. சாமி அம்பாளுக்கு பட வேஷ்டியெல்லாம் வாங்கி கொடுங்க. ஸ்வீட் போடுங்க இலையில். இதெல்லாம் ஆற்றுல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். புரிஞ்சுங்க. மனசு அலப்பாயிருதுன்னு வச்சுக்கோங்க. ஊஞ்சலாம் ஆடணும், ஊஞ்சல் சேவை பண்ணணும் சாமிக்கு. அப்போது மனசு அலையாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். ஸோ இந்த மாதங்கி கல்யாண முகூர்த்தம் வந்து சித்திரை மாதம் சுக்ல சப்தமி. மரகத வள்ளி மாதங்கி ஸ்வரூபம். அதனால தான் அது அம்பாள் எடுத்து கொடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஊரில். ஸோ அன்றைக்கி வந்து யார் யார் பெண்ணோ ஆணோ நிறைய பேருக்கு 1000கணக்கான பேர் கல்யாணம் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் கல்யாணம் ஆகாத வாழ்க்கை ஐஷம் வந்து அவள் வரணும். பெண்ணோ ஆணோ அப்பா அம்மா ஐஷம் வாங்க. அவளை வச்சு சங்கல்பம் பண்ணுங்க. மனமுருக பிரார்த்திங்க. அந்த பெரிய வரமூர்த்தி க்ஷேத்திரம் வந்து கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவர் அவர். ஸோ அவர்கிட்ட வரத்தை வாங்குங்க, செய்யுங்க. நான் இதெல்லாம் வந்து நேயர்கள் பயனடையன்ற எண்ணத்தை நான் சொல்கிறேன். நாட் ஃபார் த மணி மேக்கிங் அண்ட் ஆல் தட். அது மாதிரி இந்த மறந்துருக்கோ அவள் வரவே வேண்டாம். யாருக்கு இது மாதிரி நல்லது நடக்கணும்னு தோணுனா அங்கே வந்து ஆட்சியாக இருக்கும். இதை சொல்லி இந்த வீடியோவை நிறைய செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் ஃபோன் பண்ணி. இது வரலன்னா சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு அமுச்சுட்டேன்னா இல்லையா சொல்கிறேன். சொல்லியிருக்காது. இப்போ மடமடம்னு புக்கெல்லாம் போயிருக்கு. சில பேருக்கு ஒரு 50-100 புக்கு கேட்டிருக்கா. அவளை எடுத்து வச்சுருக்கேன், பரவாயில்லாண்டு. அப்புறமா இன்றைக்கி சுஜாதா பின்னு போட்டு ஒரு 2000 அனுப்பிச்சிருக்கா. அதில் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் இல்லை. அது யாரும் மண்டையை உடச்சே தெரியும். தயவுசெய்து பணம் அனுப்புகிறவா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. எதுக்காக அனுப்பிச்சேன்ட்டு. அது எதுக்காக அனுப்பிச்சாரு திருப்பி மண்டையை உடச்சிக்கிறேன். எல்லா சுஜாதான்ற பேரில் யாராக இருக்காலும் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்தேன். சொல்ல தெரியல யாருக்கும். நான் இல்லைன்றேன். ஸோ அதனால் சுஜாதா பின்னு வந்துருக்கு 2000 ரூபா 2 days முன்னாடி. ஸோ அது யாரும் இருந்தால் எனக்கு பேஷண்ட் தயவுசெய்து இதை சொல்லி நான் வந்து நிறைவு செய்கிறேன்.